இந்த காட்டு குதிரை இருக்குல்ல, அதில் வந்து உங்களால் ரொம்ப நேரத்துக்கு சவாரி செய்ய முடியாது. ஒருவேளை காட்டு குதிரையை வந்து கட்டுப்படுத்தி கடிவாளம் போட்டால் கூட, அதாவது வளர்ந்த குதிரை, அந்த குதிரைக்கு நீங்கள் கடிவாளமே போட்டால் கூட அதில் உங்களால் சவாரி பண்ண முடியாது. ரொம்ப தூரத்துக்கெலாம் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் அது போகாது. சிறு வயதிலேயே கடிவாளம் போடப்பட்டு சவாரி செய்வது மட்டும்தான் அதன் வேலை. சுதந்திரமாக சுற்றித் திரிவது அல்ல. அதற்கு சுதந்திரமே கொடுக்காமல் அடிமையாக வளர்க்கப்படுகிற வீட்டு குதிரைகள் தான் உங்களால் வந்து ரொம்ப தூரம் ஒரு வேலையை, அதாவது அதோட வேலையே சவாரி பண்ணுறது தான். இப்போ போருக்கெலாம் போகிறாங்கள, போருக்கு ரொம்ப தூரம் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதற்காகத்தான் அது பயிற்சி எடுக்குது. இதே வந்து காட்டு குதிரைன்னா சுதந்திரமாக சுற்றி திரியும். அந்த குதிரைகளெல்லாம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் கடிவாளமே வளர்ந்த காட்டு குதிரை சுதந்திரமாக சுற்றி திரிஞ்ச வளர்ந்த ஒரு காட்டு குதிரைக்கு நீங்கள் கடிவாளமே போட்டால் கூட அந்த குதிரைகளை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அது ஒருவேளை உங்களை எட்டி உதைச்சிடலாம். எப்போ வேணாலும் எட்டி உதைக்கும். உங்கள்கிட்ட விசுவாசமாக இருக்காது. நீங்கள் சொல்கிறத அது கேட்கவே கேட்காது. ஏன்னா ஒரு மேலான ஒரு வாழ்க்கை அதற்கு தெரியும். சுதந்திரம் என்பது அதற்கு தெரியும். சுதந்திரமாக சுற்றி திரிவதில் இருக்கிற இன்பம் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கொடுக்குற வந்து செயற்கை தீவனம் இருக்குல்ல, கொள்ளு ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் அது மயங்காது. சுதந்திரமாக சுற்றி திரிஞ்சு பசும் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு மனம் போன வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு காட்டு குதிரைக்கு கடிவாளமெல்லாம் போட்டு இடையில நீங்கள் பயிற்சி கொடுத்து அதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றவே முடியாது. ஒரு குதிரையை பயிற்சி கொடுக்கணும்னா சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து கடிவாளத்தை போட்டு அதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தீவனம் கட்டி போட்டு வளர்த்து சுதந்திரமாக சுற்றி திரிய விடாமல் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்து கடிவாளம் கட்டி சவாரி செய்து பழக்கப்படுத்தினால் மட்டும்தான் அந்த குதிரை உங்கள் பேச்சை கேட்கும். அதுபோல் தான் நீங்கள் வந்து கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகள்லாம் யார் அப்படின்னா, இந்த சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஒரு விஷயத்தை மட்டுமே பண்ணுறாங்கல்ல, ஒரு காமன் மேனாக இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் தனக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே தெரிஞ்சுப்பாங்க. ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியாது. இப்போ ஒரு விஞ்ஞானிக்கு கிரிக்கெட்டை பற்றிலாம் கிரிக்கெட்டர் விஞ்ஞானத்தை பற்றி தெரியாது. ஒரு மருத்துவருக்கு விஞ்ஞானத்தை பற்றி தெரியாது. விஞ்ஞானிக்கு மருத்துவத்தை பற்றி தெரியாது. ஒரு என்ஜினியருக்கு மருத்துவத்தை பற்றி தெரியாது. அவருக்கு இன்ஜினியரிங் இவங்க தான் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகள். ஆனால் ஒரு காமன் மேன் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு ஸ்பெஷலாக எந்த திறமையும் இருக்காது. ஒரு திறமையில் பெரிய அசாத்திய திறமை எதுவுமே இருக்காது. ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். அரசியலை பற்றி ஒரு கருத்து இருக்கும், விஞ்ஞானத்தை பற்றி ஒரு கருத்து இருக்கும், கலைகளை பற்றி ஒரு கருத்து இருக்கும். எல்லா துறையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இந்த காமன் மேன். இவங்க தான் காட்டு குதிரைகள். சுதந்திரமாக வாழ விரும்புகிற காட்டு குதிரைகள் யார் அப்படின்னா இந்த காமன் மேன். ஆனால் வந்து கடிவாளம் கட்டப்பட்டு நீண்ட தொலைவு பயணிப்பதற்கு ஏற்ற ஒரு அடிமையாக இருக்கிற அந்த குதிரைகள் தான் எது அப்படின்னா இந்த இப்போ மருத்துவராக இருக்கிறதோ விஞ்ஞானியாக இருக்கிறதோ மளிகை கடை காலையில் கடையை திறந்தால் நைட்டு வரைக்கும் அந்த மளிகை கடையில் தான் அவர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களால் இருக்க முடியாது. அதாவது ரொம்ப நேரம் ஒரே வேலையை செய்ய முடியாது. அவங்களால வந்து எப்படா ஆனால் எந்த வேலையும் நம்ம ஒரு 8 மணி நேரம் செஞ்சு தான் ஆகணும். எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். வீட்டுக்கு போனால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, தொழில் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க தொழிலை அவங்க செய்வாங்க. அதே இது வந்து இந்த ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ ஒரு நாள் முழுதும் மளிகை கடையில் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு அந்த தொழிலை பற்றின நினப்பு தான் இருக்கும். ஒரே சிந்தனை தான் அவங்ககிட்ட இருக்கும். வீட்டுக்கு வந்தால் சிந்தனையை மாற்றுகிற வழக்கம்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஒரு அடிமைத்தனம், ஒரே மாதிரியான சிந்தனைக்கு அவங்க பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தொழில் சிந்தனையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு சிந்தனையில் மூழ்கிறவர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க. காமன் மேன்கிறவன் காட்டு குதிரை போல் சுதந்திரமாக பல்வேறு அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஒரு அனுபவத்தை பெறும்போது இன்னொரு அனுபவத்தை மறந்துடுவாங்க. ஆனால் இந்த லட்சியவாதிகள் இருக்காங்கள்ல, கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க வந்து எங்கே போனாலும் ஒரே சிந்தனையோடு தான் இருப்பாங்க. ஒரு இசையமைப்பாளர் எங்கே போனாலும் இசையமைப்பாளர், ஒரு ஓவியர் எங்கே போனாலும் ஓவியராக தான் இருப்பார். அது மாதிரி ஒரு பாடகர் எங்கே போனாலும் பாடகராக தான் இருப்பார். ஒரு நடன கலைஞர் எங்கே போனாலும் நடன கலைஞர் தான். லட்சியவாதியாக இருக்கிறவர்கள், ஒரு இன்ஜினியர், டாக்டர், விஞ்ஞானி, ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறவர்கள், எங்கே போனாலும் இவங்க தான் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகள். இவங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். ஒரு விஷயத்தில் ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்க ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் மற்ற விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த காமன் மேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு எல்லா விஷயத்தையும் பற்றி தெரியும். கொஞ்சம் தெரியும். ஒரு விஷயத்தை பற்றி நிறைய தெரியாது. ஆனால் எல்லா விஷயத்தை பற்றி ஒரு முழுமையானவர்களாக இருப்பாங்க. நடனம் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும், அல்லது நல்ல அரசியலை பற்றி கொஞ்சம் தெரியும்,
இப்படி எல்லா விஷயத்தை பற்றியும், உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுவாங்க. தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எதையும் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. இவங்க தான் காமன் மேன். இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு ஒரு தனித்திறமை என்பது எதுலேயுமே கிடையாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் திறமை இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. ஏன் மக்கள் ஒரு துறையில் அதிகமான பயிற்சி எடுக்கிறாங்க, ஏன் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளாக இருக்காங்கன்னா, அவங்களால தான் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். அவங்களால தான் சுதந்திரமாக வாழ்கிற காட்டு குதிரைகளால், இந்த காமன் மேன் இருக்கான்ல, அவனால் வந்து நிறைய அப்படிப்பட்டவங்களால் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியாது. அதனால் இங்கே வந்து கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளுக்கு தான் அதிக மதிப்பு. சுதந்திரமாக வாழ தெரிஞ்ச அந்த காட்டு குதிரைகளுக்கு மதிப்பு கிடையாது. பணத்தை அவங்களால அதிகமாக சம்பாதிக்க முடியாது. அதனால் ஆடம்பரமாக வாழ முடியாது. இந்த காட்டு குதிரைகளுக்கு ஆடம்பரமாக வாழ முடியாது, எளிமையாக தான் வாழ முடியும். கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகள் நிறைய பணத்தை சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழ்ந்து சொகுசாக வாழ்வாங்க. ஆனால் அவங்க கடிவாளம் கட்டப்பட்ட ஒரு அடிமை குதிரைகள் தான். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் தெரியும், மற்ற விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இதுதான் வந்து அப்போது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். எல்லா விஷயத்தை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஆனாலும் அந்த தாழ்வு மனப்பான்மையை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அது எப்படின்னு தெரியாது. அந்த தாழ்வு மனப்பான்மை எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன் வருது, நம்ம ஒரு கடிவாளம் கட்டப்பட்ட குதிரையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. தான் இருக்கும்.